தமிழ்நாட்டின் ஒரு தொலைவான மலை கிராமம். மழை பெய்தால் அந்த கிராமம் உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டுவிடும். அங்கே மருத்துவமனை இல்லை, மருத்துவர் இல்லை. ஆனால் உயிர்கள் இருக்கின்றன, நம்பிக்கை இருக்கிறது. ஒரு இரவு 10 வயது கார்த்திக் கடும் காய்ச்சலில் துடித்தான். அம்மா லக்ஷ்மியின் கண்களில் பயம். இப்போ நகரத்துக்கு எப்படி போவது? வெள்ளம் சூழ்ந்த பாதைகள், மூடப்பட்ட உலகம், அச்சம் நிறைந்த இரவு. அந்த நேரத்தில் யாரோ கதவை தட்டினர். கதவை திறந்தபோது நின்றிருந்தார் சில்வா, கிராமத்தின் சமூக ஆரோக்கிய பணியாளர். அவரது கையில் ஒரு புத்தகம், Where There Is No Doctor. அதை எழுதியவர் டேவிட் வர்னர். பயப்படாதீங்க, அவர் மெதுவாக சொன்னார். புத்தகத்தை திறந்து பார்த்தார். காய்ச்சலுக்கு முதலுதவி, சுத்தமான தண்ணீர், ஈரத் துணியால் துடைத்தல், ஓய்வு, கவனிப்பு, ஒவ்வொரு படியும் அறிவின் அடிப்படையில். நேரம் மெதுவாக நகர்ந்தது. 3 மணி நேரம் கழித்து கார்த்திக்கின் உடல் சூடு குறையத் தொடங்கியது. அம்மாவின் கண்களில் நிம்மதி, கண்ணீருடன் நன்றி. சில்வா சிரித்தார். என்ன இல்லை என்றாலும் பரவாயில்லை, அறிவு இருந்தா பயம் இருக்காது. அந்த இரவு ஒரு குழந்தை மட்டுமல்ல, ஒரு கிராமத்தின் மனசும் காப்பாற்றப்பட்டது. அந்த நாளிலிருந்து அந்த கிராமம் மாற்றம் கண்டது. சுத்தமான தண்ணீர், சுகாதார பழக்கங்கள், முதலுதவி அறிவு, நோய் வராமல் தடுக்கும் விழிப்புணர்வு. மருத்துவர் இல்லாத இடத்தில் அறிவே மருத்துவரானது. ஏனெனில் சில நேரங்களில் ஒரு புத்தகம் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். இசை உயர்ந்து மெதுவாக மங்குகிறது. மருத்துவம் இல்லாத இடங்களுக்கு வழிகாட்டி, அறிவே உண்மையான சிகிச்சை.